உருளைக்கிழங்கை வச்சு KFC ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது வேக வச்சுருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி சீவிக்கணும். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அரிசி மாவு 1/4 கப்பு போட்டிருக்கேன். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து இது நல்லா ஒரு தடவை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க அரைச்சி. இப்போ அந்த உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மைதா மாவு கொஞ்சம் எடுத்து அதோட உப்பு மிளகா அப்படி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மைதா மாவு. அது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நல்லா. இப்போ இந்த நம்ம அந்த பிணைஞ்சி வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து உருட்டி இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மைதாவில் டிப் பண்ணி எடுத்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணிடுங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி செஞ்சு லைட்டாக தட்டிக்கோங்க. இதே மாதிரி மைதாவில் டிப் பண்ணி எடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் போட்டு எடுத்துடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே உள்ளது கருகிரும், உள்ளே உள்ளது வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, KFC ஸ்டைலில் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.